வணக்கம் நிக்கிதா. சென்னையை பொறுத்தவரையிலே நேற்று காலை முதலே சென்னையில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவிலிருந்தே சென்னையில் விடாமல் மிகவும் மிதமான மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. சற்று கூட இடைவெளி இல்லாமல் சென்னையில் மிதமான மழை தொடர்ந்து வருகிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்திற்கு, அதாவது 1 மணி வரை தமிழகத்தை பொறுத்தவரையில் 35 மாவட்டங்களிலே இந்த மிதமான மழையானது தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. 20 மாவட்டங்களை பொறுத்தவரை, அதாவது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், கடலூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களை பொறுத்தவரையில் மிதமான மழையுடன் அவ்வப்போது கனமழை பெய்வதற்கான வாய்ப்பும் உள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தற்பொழுது நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை கடலோர பகுதிகள் மற்றும் தமிழக கடலோர பகுதிகளை அந்த திசையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. இது நகரக்கூடிய நேரத்தில் வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் நேற்றும் இன்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரையில் நேற்றும் இன்றும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போல நேற்றைய தினமே சென்னையில் கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இன்று காலையில் கூட சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாகவே கனமழை பெய்து வரக்கூடியது நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்பொழுது நிலவி வரக்கூடிய நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. இது தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் மேக கூட்டங்கள் அனைத்துமே சென்னையை நோக்கி அதிக அளவு நகர்வதாலும் இதனால் தான் சென்னையில் மழை அதிக அளவு பெய்து வருவதாகவும் தனியார் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல மேகக்கூட்டங்கள் நெருங்கக்கூடிய அந்த நிலை அதிகமாக சென்னையில் நேரத்திற்கேற்றாற்போல் இன்னும் சற்று நேரம் அதிகரிக்க மழையின் அளவு அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரையில் கடந்த 24 மணி நேரத்தில் தற்போதைய நிலவரப்படி கொளத்தூர், மாதாவரம், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் வரையில் மழையானது பதிவாகி இருக்கிறது. சென்னையில் பரவலாகவே பனிமூட்டத்துடன் கூடிய அந்த மழையானது தற்பொழுது பெய்து வருகிறதை நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் மூலமே தெரிகிறது. சென்னை மாநகர் முழுவதுமே பனிமூட்டங்களால் சூழ்ந்தும் வானம் மேகமூட்டத்துடனும் அதே போல ஒரு இருண்ட சூழலானது சென்னையை பொறுத்தவரையில் நிலவி வருகிறது. சென்னையில் நேற்று பெய்த மழை, அதே போல இன்று காலையில் பெய்திருக்கக்கூடிய மழை காரணமாக பல்வேறு தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தற்பொழுது நாம் வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து தற்பொழுது நாம் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையில் இந்த பகுதியிலிருந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சென்னை மாநகர் முழுவதுமே இருண்டு பனியால் சூழ்ந்து புகை மண்டலமாக காட்சியளிக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மழையை பொறுத்தவரையில் மிகவும் மிதமான மழையானது பெய்து வருகிறது. மேலும் அவ்வப்போது சென்னையில் கனமழை பெய்யும் எனவும் மேகக்கூட்டங்களின் அந்த வருகையானது அதிகரிக்க மழையின் தாக்கம் அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரத்தில் 20 மாவட்டங்களில் கனமழைக்கு தொடர்ந்து வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சென்னையை நோக்கி வருவதால் மழை அதிகரிக்கும் எனவும் சென்னையில் இன்றைய தினம் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மிதமான மழையுடன் அவ்வப்போது கனமழை தொடரும் எனவும் வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கிறது. மழையை பொறுத்தவரையில் மிதமான மழையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நேரத்திற்கேற்றாற்போல் திடீரென கனமழை பெய்யக்கூடிய ஒரு சூழலானது சென்னையில் தற்பொழுது நிலவு வருகிறது. நிக்கிதா.